வணக்கம். என்ன செய்தியை பார்க்கலாம்? தவேகாவுக்கு தாவும் துரைமுருகன், பிக் விக்கெட்டை தட்டி தூக்கும் விஜய். இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம்? இந்த வீடியோவிலிருந்து தொடங்கலாம். ஆகியனால அது சிறப்பாக இருக்கிறது சொல்வதற்கு எனக்கு எப்போதைய தைரியம் வரவில்லை. இந்த வீடியோவில் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு தான் போயிருக்குது. தினந்தோறும் பத்திரிகையில் வருகின்ற செய்தி நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை. இல்லை, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு பேட்டியளித்திருக்கின்றார் துரைமுருகன். சமீப காலமாக துரைமுருகன் அவர்கள் தவேகாவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு வருகின்றார். அப்படி ஆதரவாக பேசிக்கிட்டு வர்றது அவர் தவேகாவுக்கு போகிறதாக அர்த்தமே என்ன அப்படின்னு சொல்லும்போது, துரைமுருகன் அவர்கள் திமுகவிலிருந்து விலகிவிட்டார் என்று மட்டும் நல்லா தெரியுது. அவர் தவேகாவுக்கு தாவிட்டாரா என்று கேட்கின்ற பொழுது மனதளவில் தவேகாவை ஆதரிக்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார். அவர் தவேகாவுக்கு தாவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தவேகாவுக்கு தாவ வாய்ப்பில்லை. காரணம் என்னென்னா, திமுகவில் எம்ஜிஆர் கூப்பிட்டே விட்டுட்டு அதிமுகவுக்கு போகாதவர், அந்த அளவுக்கு நிலையாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 65 வருடங்கள் அந்த கட்சியில் இருந்துட்டார். இவருக்கோ 87 வயது. இனிமேலும் தவேகாவுக்கு போய் இவர் என்ன சாதிக்க போகிறார்? ஒன்றும் கிடையாது. இவர் எம்எல்ஏவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று அமைச்சராகலாம். மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் அதற்கான வாய்ப்பும் இல்லை. அதெல்லாம் தாண்டி துரைமுருகனுடைய மகன் மாவட்ட செயலாளர் இருக்கின்றார். திமுக கட்சியில் நல்ல பொறுப்பில் இருக்கின்றார். அதனால் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளால் இவர் கட்டப்பட்டு இருப்பதனாலும், சூழ்நிலை கைதியாக இருப்பதனாலும் வெளிப்படையாக போய் தவேகாவில் இணைய முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் தெரியுமா? தவேகா மீது விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் திமுகவினர், இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தவேகா மீது விமர்சனம் வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த விமர்சனங்கள் நீத்து போகின்ற அளவுக்கு தொடர்ச்சியாக துரைமுருகன் அவர்கள் பேட்டியளித்து கொண்டே இருப்பார். குறிப்பாக சமீப காலமாக இந்த ஷோபா மாடல் அரசின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள். சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, விவசாயிகள் போராட்டம், மின்வெட்டு, மின் கட்டண உயர்வு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் தலை தூக்கியிருக்குது. இவற்றையெல்லாம் வலிமையாக எதிர்க்கக்கூடிய, கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய திமுகவுடைய முக்கிய தலைவரும் மூத்த தலைவருமான துரைமுருகன் அவர்களே செய்திகளில் வருது. ஆனால் சட்ட ஒழுங்கு சரியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, ரெண்டாவது கெட்டு போச்சு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு பேட்டியளிக்கின்றார். இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, தவேகாவும் என்னை ஆதரிக்க மாட்டுறாங்க, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொன்னால் ஊடகமானது எடுத்து வச்சு கொண்டாடும். ஏன்னா திமுகவில் முக்கிய புள்ளி. நான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், திமுக வைத்த எல்லா விமர்சனங்களும் அப்படியே அடிபட்டு போயிடும். அப்போ தவேகாவுக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்கு கூடும். ஆனால் தவேகாக்காரங்க என்ன வெளிப்படையாக ஆதரிக்க மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினைக்கின்றார். ரெண்டாவது, திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நான் விமர்சனம் வைக்கலான்னு பார்த்தா என் பின்னாடி அவங்க இருக்க மாட்டுறாங்க. திமுகக்காரங்க மொத்தமாக என்னை கைவிட்டு விட்டார்கள். துரைமுருகன் இல்லாத ஒரு திமுக எப்படி இருக்கும்? கட்சிக்குள்ளே என்ன பேச்சு வருது? கட்சிக்குள்ளே எப்படி சலசலப்பு ஏற்படுது? அப்போ துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் கட்சியிலே நம்ம வச்சிருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு ஆழம் பார்க்கின்ற வேலையில் திமுக இறங்கியிருக்குது. பல முக்கிய கூட்டங்களில் துரைமுருகன் அவர்களை அழைக்கவும் இல்லை, கலந்து கொள்ள செய்யவும் இல்லை. கேட்டால் அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துரைமுருகன் தான் திமுகவிலே பழைய ஆள், அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக அதிகமாக இருந்தவர். திடீர்னு திமுகவில் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் நடக்குது. டிஆர் பால் கலந்துக்கிறார். ஒரு முறை கூட அவர் எம்எல்ஏ இல்லாதவர், அவர் எம்பியாகவே போயிருக்கார் பல முறை. ஆனால் அவர் கலந்து கொள்கின்றார். நம்ம ஸ்டாலின் ஐயா அவருடைய பேச்சு எழுதி கொடுத்தா மட்டும்தான் பேசுவார். மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும் சரியாக சிந்திக்க திறனற்றவர் என்றே சொல்லுவாங்க. சுயமாக சிந்திக்கின்ற திறன் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது நல்லா இருந்தார். முதலமைச்சர் ஆன பிறகு மொத்தமாக அவர் சிந்திக்கும் திறனானது குறைந்து போய்விட்டது. எழுதி கொடுத்தா அதை சரியாக படிப்பார். எந்த அளவுக்கு படிப்பார் என்றால், தேர்தல் வாக்குறுதியாக திமுகவினர் சிலவற்றை எழுதி கொடுக்குறாங்க.
யார்கிட்ட? நம்ம ஸ்டாலின் கிட்ட. அப்படி எழுதி கொடுக்கின்ற பொழுது அவர் சில விஷயங்களை தப்பாக படிக்கிறார். ஏன் படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதில் தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி என்ன தப்பாக படித்தாருன்னு பார்க்கும்போது, இங்கே பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும், அப்படி மத்திய அரசாங்கம் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் திமுக ஆதரிக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய கொள்கையே வந்து பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது தான். ஆனால் எவனோ எழுதி கொடுத்தான், அதை அப்படியே படிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு சிந்திக்கும் திறனானது நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு குறைந்திருக்குது. அவர் மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் உட்காந்துருக்கின்றார் தலைவர் என்ற முறையில். உதயநிதி ஸ்டாலின்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எழுதி கொடுப்பதை படிக்கக்கூடியவங்க வந்து மேடையில் இருக்கிறாங்க. ஆனால் எந்தவித பேப்பரும் இல்லாமல் சட்டமன்றத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர் கலைஞர் இருக்கின்ற பொழுதும் அவை முன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா துரைமுருகன் தான். ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதும் அவை முன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம துரைமுருகன் தான். அந்த அளவுக்கு சட்டமன்றமாக இருக்கலாம், அதே மாதிரி மக்கள் மன்றமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி பேப்பர் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாசுக்காக பேசக்கூடியவரும் காமெடியாக கருத்துக்களை சொல்லி எதிராளியை முடக்குவதும் துரைமுருகனுக்கு கைவந்த கலை. இப்போ தான் வயசாகி போச்சப்பா, அந்த அளவுக்கு எங்கள் வீரியமாக வந்து அவர் பேட்டியளிக்க போகிறாரு, வீரியமாக எங்கே பேச போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உடல்நிலையை வைத்து நீங்கள் என்னை கட்சியிலேருந்து ஒதுக்குறீங்க, நான் யாருன்னு காட்டட்டுமா அப்படின்னு வந்து அவர் 2 நாளாக தொடர்ச்சியாக பேட்டியளித்து கொண்டே இருக்கின்றார். மொத்தத்தில் மகளிர் அணி கூட்டம், அதில் துரைமுருகனை சேர்க்கலை, வந்து திரும்பி போயிட்டார். அதை கண்டித்து நாம் ஒரு வீடியோ வெளியிட்டோம். அதே மாதிரி நேற்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம், அதில் என்ன பேசப்பட்டது? ஏங்க தவேக அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் அதே மாதிரி அவங்களுடைய தவறான கொள்கை முடிவையும் வீரியமாக எதிர்க்க வேண்டும், மக்களுக்கான பிரச்சனையை ஆவேசமாக பேசணும், அதோட பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசி அந்த அரசாங்கத்தை முடக்கணும், மக்களுக்கானவற்றை செய்ய வைக்கணும், அதுதான் ஜனநாயக கடமையாக இருக்கும், வீரியமாக களமாடுங்க அப்படின்னு ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கின்றார். சட்டமன்றத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஸ்டாலினுக்கே சொல்லித்தர்றது துரைமுருகன் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவை முன்னவராக இருந்து எதிர்க்கட்சிகளை சமாளிப்பதே வந்து துரைமுருகன் தான். சில தருணங்களில் ஸ்டாலின் அவர்களே வார்த்தையை விட்டால் உடனடியாக துரைமுருகன் எழுந்து தான் பதிலளிப்பார். அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்தவர், சட்டமன்றத்தை வழிநடத்தி சென்றவர், சபாநாயகராக அப்பாவும் இருந்தார். அவர் அதிகம் பேசுகின்ற போது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நீ அமைச்சரா இல்லை நீ முதலமைச்சரா என்னன்னு எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் விவாதம் மாதிரி நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கின்ற போது எங்களுக்கு பதிலளித்து கொண்டே இருக்கின்றாய், முதல் அமைச்சர்கள் பதிலளிக்கட்டும், முதலமைச்சர் பதிலளிக்கட்டும், இல்லை என்றால் அவை முன்னவர் பதிலளிக்கட்டும் என்று எப்போ பார்த்தாலும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவினர் சபாநாயகர்கிட்ட தான் சண்டை பிடிப்பாங்க. அந்த தருணங்கள் எல்லாம் வந்து நம்முடைய துரைமுருகன் எழுந்து தான் 2 பேருக்கு இடையில் சமாதானப்படுத்துவார். அதிமுக திமுக மோதிக்கொள்ளுகின்ற போதெல்லாம் சரி, காரசார விவாதம் வருகின்ற போதெல்லாம் சரி, சட்டமன்றத்தை சுமூகமாக கொண்டு சென்றவரும் அப்படியே சிரிப்பலையை திடீர்னு உருவாக்கக்கூடியவரும் நம்ம துரைமுருகன் தான். ஆனால் இப்பேற்பட்டவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க? துரைமுருகனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனால் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தாரு, நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னு திமுககாரன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளையை கலை போட்டான். ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவில் முக்கிய புள்ளிகள் யாருமே வந்து துரைமுருகனை வரவேற்கவில்லை. பொதுச் செயலாளருக்கு என்று போட்டு வைத்திருந்த சேரில் டிஆர் பாலு உட்காந்துருக்கின்றார். அப்போ அவங்க தானே முக்கியம், நான் போகிறேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். ஆனால் அவருக்கு உடல்நிலை பலவீனமாக இருந்தால் துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகளிரணி ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து திரும்புகின்ற பொழுது கூட பேட்டி அளிக்கின்றார். ஏங்க திரும்பி வந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட்டம் ஃபுல்லாக இருந்தது, எதிர்பார்க்காத அளவுக்கு, அதனால் நான் திரும்பி வந்துட்டேன், ஏன்னா உடம்பு வர சரியில்லையா அதனால் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளிச்சுட்டு போகிறார். இதுலேருந்து திமுகவுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நான் பலவீனமாக இல்லை, இன்னும் 10 மீடியாவுக்கு கூட நான் பேட்டி அளிப்பேன், நடந்து வரேன் நான் இன்னும், ஆனால் நீங்கள் நான் பலவீனமாக இருப்பதாக நினச்சிக்கிட்டீங்க, என்னை கூட்டத்துக்கே அழைக்க மாட்டீங்கள அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் நேற்று வேலூரில் வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு, கர்நாடகாவில் அணை கட்டுறதை பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட போகிறாங்களே, ஸ்டாலின் ஆட்சி இருந்தால் தடுத்து நிறுத்தியிருப்பார்கள், ஆனால் இப்போ வந்திருக்கின்ற ஆட்சி புதிய ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, அதனால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கர்நாடகாக்காரன் சொல்கிறான். அதனால் விஜய் ஆட்சியில் அணை கட்டினா தான்
திமுக ஆட்சி வந்தால் கட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால், நாங்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வேறு யாராக இருந்தாலும் சரி, அணை கட்டணும்னு சொல்கிற முயற்சி பண்ணானா அது கட்ட முடியாது. ஏன் தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. இந்த தீர்ப்பை தாண்டி யாரும் எதுவும் பண்ண முடியாது. இல்லைங்க, திமுக இருந்தால் தான் கட்ட முடியாது, தவேகா இருந்தால் கட்ட முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்போது, இந்த அரசாங்கமானது கட்ட விடாதுங்க, தமிழக அரசாங்கமானது கட்ட விடாதுங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, திமுக தான் கிங்கு, திமுக தான் பெரிய ஆள் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. திமுக தான் தமிழகத்தை காப்பாற்றும், திமுக தான் காவிரியில் அணை கட்டுறதை தடுக்கும் அப்படின்னு திமுக தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அவர் திமுகவில் மூத்த உறுப்பினர் தான், திமுகவில் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் தான், நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் தான். ஆனால் திமுகவால் தான் அது முடியும் என்று டிவிக்காரன் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுறான் பார், அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் திமுக காரன் பண்ண கூத்து அவருக்கு நல்லாவே தெரியும். பல முறை கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க கூட்டணி பேசுறதுக்கு, பச்சை தண்ணி 10 அவுன்ஸ் திறந்து விட்றான்னு கூட கேட்கவே இல்லை. டெல்லிக்கு 100 முறை போனாங்க நம்ம ஸ்டாலின் எல்லாம். ஆனால் பயிர்கள் வாடியது எங்கள் காவிரி டெல்டா பகுதியில், ஒரு 2 டிஎம்சி தண்ணி திறந்து விட்றா அப்படின்னு கூட கேட்கல குறைந்தபட்சம். அதனால் கடந்த காலங்களில் என்னவோ மேகதாது அணைக்கு எதிராக திமுக கிழிச்சு எடுத்த மாதிரியும், இப்போ தவேக்க வந்ததுனால அணை கட்டிடுவாங்க என்று பத்திரிகையாளர் போர்ட்ரேட் பண்ணுறான் பார் காசு வாங்கின்னு. அதை துரைமுருகன் விரும்பவே இல்லை. இந்த பாருங்க, அணை கட்ட முடியாது, இந்த அரசாங்கம் கட்ட விடாது. 1. 2வது, நான் பெரிய கில்லாடிலாம் கிடையாது இந்த அணை கட்டுறதை தடுத்து நிறுத்தத்துக்கு. 2வது, இந்த அரசாங்கத்துக்கு அறிவுரை வழங்குகின்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. என்னை விட பெரிய ஆளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அந்த அதிகாரியுடைய பேச்சை தவேகாரங்க கேட்டாவே போதும், இந்த அணையை கட்ட முடியாது. அதனால் தவேக அரசாங்கமானது ஏமாளின்னு நினைக்காதீங்க, நல்ல நல்ல அதிகாரிகளை கூட வச்சுருக்காங்க, அணையை கட்ட விட மாட்டாங்க போயா அப்படின்னு தைரியமாக பேட்டி அளிக்கின்றார். என்னவோ திமுக காரன் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணிட்ட மாதிரியும், தவேக காரன் துரோகம் பண்ணிட்ட மாதிரியும் பேசுகிற. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறாரு, திமுக ஆட்சியில் நல்லா இருந்த மாதிரியும் இந்த ஆட்சியில் நாசமாக போன மாதிரியும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தி நமக்கு பயமாக இருந்தாலும், ஆனால் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியமும் எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறார். ஸோ என்ன அர்த்தம்? தவேகா ஆட்சி நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா என்ன கொஞ்சம் ஆதரிக்கணும், அவனுங்க ஆதரிக்கவே மாட்டுறானுங்க. அதே மாதிரி கெட்டு போச்சுன்னு சொன்னால் திமுக காரன் என்னை ஆதரிச்சுக்கணும், திமுக காரன் என்னை கழட்டி விட்றான். கட்சிக்குள்ளே என்ன சலசலப்பு வருது, துரைமுருகன் அவர்களை முக்கியமான விழாக்கள்லேருந்து கழட்டி விட்டா அப்படின்னு இப்போது குட்டி விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி பல விழாக்களில் என்னை புறக்கணிக்கிறான். அதனால் அந்த கட்சிக்கு நான் தேவையில்லை என்று நினைக்கும் போது அந்த கட்சிக்கு ஆதரவாக நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து தவேக தாவறாங்க இல்லையா, அது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்னு டிவிக்காரங்க போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. ஏன்னா டிவிக்கே பண்ணுறது குதிரை பேரம் அப்படின்னு சித்தரிக்க விரும்புகிறாங்க. இதை துரைமுருகன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதிமுகன்னு ஒன்று உருவாச்சுன்னா எங்கேருந்து உருவாச்சு? திமுக கிட்டேருந்து தான் உருவாச்சு. எம்ஜிஆருடைய ஆட்கள்னு சொல்கிறியே, அந்த எம்ஜிஆருடைய ஆட்கள் எல்லாம் திமுகவிலேருந்து போனவங்க தான். அன்றைக்கி என்னடா திமுகவிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறீங்களே அப்படின்னு அன்றைக்கி எவனா கேட்டானா? அதனால் அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் திமுகவிலேருந்து போனவன் தான், இன்றைக்கி வேறு கட்சிக்கு தான் போவான். பின்ன அது என்ன தப்புன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அணி மாறுவதை நியாயப்படுத்துகின்றார். துரை வைகோவும் அதை நியாயத்தான் படுத்துறாரு. எந்த அளவுக்கு நியாயப்படுத்துறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மட்டும்தானே குதிரை பேரம் நடக்குது. எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை திமுக இழுக்கும்போது என்ன பண்ணீங்க? அதிமுக விஜயகாந்த் கட்சியிலேருந்து 12 எம்எல்ஏக்களை இழுக்கும்போது என்ன பண்ணீங்க? அப்போதெல்லாம் நடக்கலை, என்ன புதுசு மாதிரி பேசுகிற அப்படின்னு துரை வைகோ பேசுகிறார் பாருங்க. அதே மாதிரி துரைமுருகனும் பேசுகிறார். மொத்தத்தில் தவேக ஆட்சி மீது இவர் குறையே சொல்லலை, ஆனால் திமுக மீது அடுக்கடுக்கான குறை சொல்கிறார். குறை சொல்கிறாரோ இல்லையோ, ஆதரவாக பேசலை திமுகவுக்கு. 2வது, திமுக தவேக மீது வைக்கின்ற பரபரப்பான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் எதிராக பேசி அதை அப்படியே நீர்த்து போக வைக்கிறார். அதனால் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக தவேகாவை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார், திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். அதுலேயும் தொடர்ச்சியாக மீடியாவை சந்திப்பதன் மூலமாக அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், அதை சொல்ல மறந்துட்டேன். வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கை தொடர்பாக திமுக சிறப்பாக நிதி மேலாண்மை கையாண்டிருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அந்த திமுக அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் உடம்பு ரொம்ப சீக்காக இருந்ததுனால வெள்ளை அறிக்கைலாம் பார்க்கல. சரி,
வெள்ளை அறிக்கை பற்றி பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் துரைமுருகன் அவர்கள் பதிலளிக்கின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உடல் அளவுலேயும் ஃபிட்னஸாக இருக்கிறேன், மென்டல் அளவுலேயும் ஃபிட்னஸாக இருக்கிறேன், ஆனால் என் திமுககாரங்க என்னை விட்டுட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறானுங்களாம். ஏன்டா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்னை விட்டு அறிவுரை சொல்கிறதுக்கு யாரா இருக்குது அப்படின்னு திமுகவை கலாய்க்கிற மாதிரியும் தவேகாவை தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியும் துரைமுருகன் நடந்துக்கிறார். இதன் மூலமாக மனதளவில் தவேகாவுக்கு தாவிட்டார். அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் துரைமுருகனுடைய ஒவ்வொரு பேட்டியை தனக்கு ஆதரவாக இருப்பதனால வாயா நம்ம பக்கம் நேரம் வருகின்ற போது அப்படின்னு அரவணைக்க காத்திருக்கின்றார்கள். அது நேரடியாக அரவணைக்கின்றார்களா இல்லை துரைமுருகனுக்கு வேறு மாதிரி ஏதாவது செஞ்சு விட போகிறாங்களான்னு தெரியல. மொத்தத்தில் திமுகவுக்கு எதிராக துரைமுருகன் மாறி இருக்கின்றார். நல்லா தெரியுது. திமுகவை தான் செம்மையாக கலாய்க்கிறாரு. பொறுத்து பார்க்கும் நேரடி இணைவு இருக்கிறதா இல்லை வெளியிலிருந்து திமுகவை காலி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாரா துரைமுருகன்? பொறுத்து பார்க்கலாம். நன்றிங்க.